நமது பிரச்சனை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் தீக்கிறோம் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க பாசிட்டிவ். பிரச்சனையை பார்த்து பயப்பட்டீங்கன்னா நெகட்டிவ். நீங்க ஓடுறீங்க இந்த பைல்வான் பின்னால, அவனை பிடிச்ச உடனே செல்போனை கீழே போட்டு ஓடிடுறான். உடனே நம்ம பார்த்து இல்ல, நம்ம யாரு, வெள்ளியா இருந்தாலும் அவனை விரட்டணுமா இல்லையா அப்படின்னு பெருமைப்படக்கூடாது. இல்ல ஓடுறோம், அவன் ஓடிட்டான், செல்போனை தூக்கிட்டு கிடைக்காது. உடனே ஐயையோ ஐயையோ போச்சேன்னு வருத்தப்படக்கூடாது. ஒரு பிரச்சனையை சமாளிக்கும் பொழுது தோற்றுவிட்டால் கவலைப்படக்கூடாது, ஜெயித்து விட்டால் பெருமைப்படக்கூடாது. ஒரு பிரச்சனையை சமாளிக்கும் பொழுது பாசிட்டிவா டீல் பண்ணணும், நெகட்டிவா டீல் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா கர்மா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சரி செய்யணும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எல்லா சாமியாரும் கர்மா கர்மாங்கிறாங்கல்ல, அப்புறம் ஏன் ஆசிரமம் வச்சிருக்காரு, ஏன் கிளாஸ் நடத்துறாரு? மாத்திரம் தானே. அப்போ அவர் என்ன பண்ணலாம், ஆசிரமே வைக்காம தனியா இருக்க வேண்டியதானே, எல்லாம் கர்மாக்கள் போயிட வேண்டியதானே. இப்போ மாத்திரக்கு தானே வகுப்பு நடத்துறாரு. புரிஞ்சுக்கங்க, இது முக்கியமான விஷயம். கர்மா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்து அது கிடைக்கவில்லை என்றால் அப்பொழுதுதான் கர்மா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம முயற்சியே செய்யறதில்லை. அடுத்தது, எப்பவுமே நம்ம பிளான் உடஞ்சுக்கிட்டே இருக்குங்க. உடனே திருட வந்தான், ட்ரெயினை பிடிக்க முடியல, பேங்க் போக முடியல, புலம்பிட்டு இருக்க கூடாது. வாழ்க்கையில பிளான் போட்டா உடையும். பல பேரு தான் போட்ட திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டல்லாயிருவாங்க. நான் நினைச்சேங்க இந்த மாதிரி வீடு கட்டிடலான்னு, முடியலைங்கன்னு அப்படியே ஒண்ணுமில்லாம போய் வாழ்க்கை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிடுவாங்க. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி கல்யாணம் நினைச்சேங்க, ஓடிட்டாங்க, அவ்வளவுதான், வாழ்க்கையே போயிடும். சில பேர் ஒரு பிரச்சனையிலே தோன்றுறாங்க. புரிஞ்சுக்கங்க, இந்த கதையில நிறைய தத்துவம் இருக்கு. நாம ஒரு பிளான் போட்டா அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாறுச்சுன்னா கவலைப்படக்கூடாது. பிளான் பி உடஞ்சா பிளான் சி. நாங்கெல்லாம் பிளான் இசட், பிளான் இசட்னு போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு பிளான் உடஞ்சா வருத்தப்பட மாட்டோங்க, அடுத்த பிளான்.